Hey, hi, again Pradeep here. The last few videos now the entrepreneurship, startups, business, IPOs, design thinking. So இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். So one final note on the last video I wish to speak about is like it is an entrepreneurial mindset. So what is entrepreneurial mindset? Um, இப்போ நம்ம the word itself we have a meaning. So entrepreneurs are the real time problem solvers for a society. So entrepreneurs யார் நம்மளுடைய entrepreneur யாரை நம்ம வந்து who have guts to take up a real time problem, and that real time problem will be solved with some great solutions, um, and that solution will come out as a product, and that product will come out as a business. So I'm not going to speak about ஃபண்டிங்கை பற்றியோ இல்லை அவங்களுடைய ஏர்னிங்ஸை பற்றி இல்லை அவங்க 4 பேருக்கு வேலை கொடுக்குறாங்களோ இல்லை. ஸோ entrepreneurs are the most people with maximum courage to to meet the society in a different manner. கரெக்ட். ஸோ கரேஜ் இல்லாமல் கட்ஸ் இல்லாமல் யாராலையும் entrepreneurship எடுக்க முடியாது. ஸோ அப்படியே எடுத்தாலும் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகி நிற்க முடியாது. ஸோ it is all like ஒரு எக்ஸாம்பிள் we can say our own India's biggest startup அப்படின்னு சொன்னால் ஜோஹோ. ஸோ நம்ம எல்லாரும் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், நம்மளுடைய இந்தியர், நம்மளுடைய தமிழர், அவங்க இன்னைக்கு உலக அளவில் பேசக்கூடிய ஒரு ஆண்டர்பிரினராக இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கரேஜ், கன்சிஸ்டன்சி, டெடிகேஷன், என்ன வேணால் சொல்லலாம். ஸோ அதே போல் ஜொமேட்டோ, ஒன் ஆஃப் த யூனிக் ஒன்ஸ் இன் இந்தியா. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் வி ஹாவ் ஸ்விக்கி. ஸோ தீஸ் பீப்புள் ஆர் பேசிக்லி ஃப்ரம் இண்டியன்ஸ். ஓகே, தீஸ் பீப்புள் ஆர் இண்டியன்ஸ். நம்ம அது ரொம்ப பெருமையாக நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், யூ நோ வாட், லைக் தீஸ் பீப்புள் ஆர் பீன் லிஸ்டட் இன் நாஸ்டாக். இட் இஸ் ஆல் லைக் இதெல்லாமே ஒரே நாளில் வந்துருமா அப்படின்னா கிடையாது. ஸோ வி நீட் அ கன்சிஸ்டன்சி அண்ட் வி நீட் regular follow-up, regular preparation. We have to meet people, we have to explain people what is what. So only then we'll can understand and we'll go through this greatest journey of entrepreneurship. So people say Zoho or Period. No, it is not like that. He is also like a common man. அவங்களும் சாதாரணமான ஒரு மக்கள் தான். ஆனால் அவங்க இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய courage and அவங்களுடைய consistency towards the betterment of the nation as well. There உண்மையான விஷயம்னா betterment of nation தான் சொல்லணும். அவங்க பண்ணியிருக்க ப்ராடக்ட் உலக அளவில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். கரெக்ட் தானே? ஸோ இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கரேஜ் அண்ட் consistency towards the and dedication towards the profession. ஸோ ஸ்டார்ட்அப் அப்படின்னா நம்ம எல்லாம் நினச்சி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம். நோ நோ நோ, இட் இஸ் நாட் லைக் தட். ஸ்டார்ட்அப் அப்படின்றது it is it might be a group of people or a single guy who is going to really solve some nation's problem or some problem in a real time problem. ஸோ அந்த ரியல் டைம் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை உருவாக்கி அதையவே வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறவங்க தான் ஸ்டார்ட் அப். ஸோ எந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருந்தாலும் for 10 years it will be called as a startup. After 10 years it will be called as an organization or a business or something like that. ஸோ நம்ம நினைப்போம் என்னப்பா